ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த சாலை ஓரங்களில் இருக்கிற ஊனமுற்றோர், அதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஹோமில் கொண்டு போய் அந்த இல்லங்களில் கொண்டு போய் வச்சு பாதுகாப்பு பண்ணி அவங்கள குணமாக்கியிருக்கிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இது போல் ஒரு 30 பேருக்கு மேலே நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் யார் என்னன்னு கொஞ்சம் விளக்கணும். நான் தேவா பில்டர்ன்ட்டு ப்ரொமோட்டர்ஸ். நான் பில்டிங் கட்டி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஈரோடு பகுதியில். சரி. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாலை ஓரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழிவறையில் போகக்கூடிய இந்த தண்ணீர் குடிப்பாங்க. கழிவறையில் போகிற அந்த டிச் தண்ணி எடுத்து ஒன்றை ஏதாவது வச்சு அப்படி குடிப்பாங்க. அப்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஒரு அழுக்கு இது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு சில நபர்கள் ஊனமாக இருப்பாங்க. கால் நடக்க முடியாம நடக்கவே முடியாம அப்படியே மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நபர்கள் எல்லாம் அந்த கடைக்காரங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கடைக்காரங்க பார்க்கும்போது அவங்கள உடனே அப்புறப்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே துர்நாற்றம், இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் மேலே இருக்கக்கூடிய அந்த நாற்றம் அவங்களுக்கு வியாபாரத்துக்கு தடையா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மோஷன் யூரின் எல்லாம் இந்த நபர் அங்கே தான் இருப்பார். அதனால அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனால அவங்கள அப்புறப்படுத்திட்டுருவாங்க. இவங்க எல்லாம் எப்படி எந்த இடத்துல இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு மரம், இந்த மரத்துக்கடியில் ஏதாவது ஒரு நிழல் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு கிட்ட யாருமே பேசுறதோ இல்லை அவங்க கிட்ட இருந்து ஏதாவது சைகை மூலியமா அவங்கள எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதோ அப்படி ஒண்ணுமே இருக்காது. அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் பார்த்து போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று உதவி பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் இதுல நாமளும் சாப்பிடணும். அதே சமயம் மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஒரு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட அல்ல அரவணைப்பு இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அதை நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் நாங்களே சமைச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களை நாங்கள் கொடுக்க போகும்போது சில எங்களுக்கு முன் அனுபவங்கள் எப்படி கிடைச்சதுன்னா, நாங்கள் அவங்களோட பேசாம பழகாம ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கூட நாங்கள் பார்க்காதனால நாங்கள் கொடுத்த சாப்பாடை அவங்க ஆக்ரோஷமா எங்க மேலே வீசிடுவாங்க. தண்ணி பாட்டில் எடுத்து வீசிடுவாங்க. அப்போ அந்த சாப்பாடையும் அந்த தண்ணி பாட்டிலும் நாங்கள் மீண்டுமாக எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் அமைதியாக அப்படி நின்றுட்டே இருப்போம். நின்றுட்டே இருந்து மறுபடியும் ஸ்மைல் பண்ணுவோம். அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோடு அந்த ஸ்மைல் பண்ணும்போது உடனே பார்த்துட்டு அந்த நபர் மறுபடியும் ஸ்மெல் அப்படி அவரும் கொஞ்சம் ஒரு ஸ்மைல் பண்ணாருன்னா உடனே அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா உடனே அதை அவங்க வாங்கிடுவாங்க. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட அந்த எண்ணங்கள் ஒரே நேரங்களிலே ஆக்ரோஷமோ கோபமோ கண்டினியூவா இருக்காது. சில நேரத்தில் ஆக்ரோஷம் இருக்கும், கோபமா இருப்பாங்க, ஒரு வெறுப்புத்தனத்தோட நம்மளை பார்ப்பாங்க. சில நேரங்கள் அது மாறிடும். கொஞ்ச நேரம் நம்மளை விட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்மெல் பண்ணோம்னா மறுபடியும் உடனே ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிடுவாங்க. இப்படி வாங்கக்கூடிய நபர்கள் கண்டினியூவா நாங்கள் வருஷ கணக்கில் நாங்கள் அந்த நபருக்கு மீண்டுமாக நாங்கள் போகும்போது எங்களை பார்த்த உடனே அந்த நபர் எங்களுடைய மூஞ்சியை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி, உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு, நமக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, நமக்கு இந்த ஆகாரம் அப்படிங்கிற ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு இவர் ஒரு நெருக்கமானவர் போல, சொந்தக்காரர் போல, அப்படி ஒரு மகிழ்ச்சியோட அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா அடுத்தடுத்து பார்க்கும்போது உடனே அதை வாங்கி கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, சில நேரங்களில் பணம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயாவது இந்த வழியில போறவங்களா பணம் போட்டிருப்பாங்க. அந்த பணத்தை அங்க வச்சிருப்பாங்க. இதை பணம் கொடுப்பாங்க. ஆமா, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தாங்கன்னு சொல்லி அந்த மனநிலை அறியாம
சில நபர்கள் வந்து பணம் கொடுப்பாங்க. இல்லைப்பா பணத்துக்காக இல்லை, நீ இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படி கண்டினியூவா வருஷ கணக்கில் இருக்கும்போது அந்த நபர்களுக்கு எப்படியாவது இந்த கையோ காலோ என்ன பண்ண முடியும், ஒரு வணக்கம், அதாவது வணங்காத மாதிரி கால் நடக்க முடியாத ஒரு இது, அதுல வந்து தொற்று ஏற்பட்டு சில சீவு புண்ணுகள் இதெல்லாம் ஏற்படும். அவனால எந்திரிக்க முடியாது, இந்த சாப்பாடு வாங்க முடியாது. அந்த சூழல் இருக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காவல்துறைக்கு போயிட்டு ஒரு மனு ஒண்ணு கொடுப்போம். அந்த மனுவுல இந்த பெயர் தெரியாத இந்த வயது மதிக்கப்பட்ட நபர் வெயிலிலும் மழையிலும் குடிக்க தண்ணி இல்லாமலும் யாரு விசாரிப்பார் இல்லாமலும் இந்த நபர் வந்து அவதிப்பட்டு வராரு. இவரை வந்து நாங்க லிட்டில் டிராப்ஸ் அப்படிங்கிற மொரப்பூர்ல இருந்து அரூருக்கு போற வழியில, மொரப்பூர்ல இருந்து அரூருக்கு போற வழியில ஊத்துப்பள்ளம் அப்படிங்கிற ஸ்டாப்ல இருந்து லிட்டில் டிராப்ஸ் அப்படிங்கிற ஆதரவற்ற முதியோர் ஊனம் அப்படிங்கிற காப்பகத்துல சேர்க்கும்படியாக காவல்துறை வந்து நீங்க ஆய்வு செய்து அந்த நபரை விசாரித்து எங்களுக்கு காவல்துறை சார்ந்த வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி நான் வந்து மனு கொடுப்பேன். அந்த எந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல அந்த ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த காவல்துறைக்கு அணுகி அங்கே நாங்கள் மனு கொடுக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு நபர் ஏடோ அல்லது காவல்துறையில் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்கள விசாரிப்பாங்க. விசாரித்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்து ஒன்றும் அவருக்கு பெயரோ எந்த சைகையோ காட்ட முடியாத ஒரு சூழல்ல அவரை வந்து விசாரித்து பார்த்துட்டு அங்கே அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கடைக்காரர் எல்லாம் விசாரிச்சு இவர் எத்தனை வருஷமா எத்தனை மாசமா இங்கே இருக்கிறாரு, ஏன் நடக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விசாரிச்சுட்டு எங்களுக்கு ஒரு மனு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு சான்று, காவல்துறை சான்று. அந்த சான்றில் என்ன இருக்கும், கோவிந்தராஜ் ஆகிய சமூக சேவகர் அவர் கொடுத்த புகார் மனுவின்படி நாங்கள் போய் விசாரணை மேற்கொண்டோம். விசாரணை மேற்கொண்டதுல அந்த நபர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும், இந்த 60-65 வயது மதிக்கப்பட்டவர் என்றும், அவருக்கு கால்களும் இது செயலிழக்க முடியாமல் அமர்ந்த வண்ணமாக இருக்கிறார் என்பதும், குடிக்க தண்ணீருக்கும் சாப்பாட்டுக்கும் அவதிப்பட்டு வருகிறார் என்பதையும் தெரிய வந்தது. அதனால சமூக சேவகர் கோவிந்தராஜ் அவர் கோரியபடி அந்த லிட்டில் டிராப் காப்பகத்துல இந்த நபரை கொண்டு சேர்க்கும்படியாக கருணையின் அடிப்படையில் அந்த நபரை அந்த விடுதிக்கு, அந்த ஆசிரமத்திற்கு, அந்த முதியோர் ஊனம் மற்றும் அந்த காப்பகத்தில் சேர்க்கும்படி நாங்கள் சான்று அளிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வந்து ஒரு காவல்துறை சார்ந்து சப் இன்ஸ்பெக்டர் கையெழுத்து வச்சு இன்ஸ்பெக்டருடைய நாலேஜுக்கு சொல்லிட்டு அந்த சான்று எழுதி எனக்கு கொடுப்பாங்க. அந்த சான்று நான் வாங்கிட்டு அந்த நபரை வந்து அப்படியே எடுத்துட்டு ஒரு வண்டியில வந்துங்க டாடா ஏசி அல்லது வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நபரா இருந்தாருன்னா அவர் மாருதி 800 அதுல வச்சு இது பண்ணுவோம். கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கிறாரு அப்படின்னோம்னா அவர் டாடா ஏசில அந்த டெம்போக்காரை கூப்பிட்டு கீழே ஒரு பாய் வந்து போட்டு அவருக்கு உண்டான ஆகாரங்கள், பண்ணு, தண்ணி பாட்டில் எல்லாம், இவர் மனநிலை பாதிக்கப்பட்டதுல வண்டியில போகும்போது ஏதாவது எடுத்து ஜம்ப் பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுனால அந்த கயிறெல்லாம் போட்டு சுற்றி பாதுகாப்போட கட்டி அந்த நபரை உள்ள உட்கார வைப்பதற்கு முன்பதாக நாங்க எல்லாம் எங்களுடைய பில்டிங்ல வேலை செய்யக்கூடிய மேஸ்திரிங்க, மற்றது ஹெல்ப்பருங்க, கொத்தனாருங்க அங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த நபரை தூக்கி எங்க பில்டிங் வேலை செய்யற இடத்துல கொண்டு போய் அந்த நபரை வச்சு முன்பதாக அந்த நபருக்கு வந்து குளிப்பாட்டி அந்த அழுக்கு எல்லாம் பூரா எடுத்துட்டு, ஆமாங்க, எல்லாம் ஒரு 4-5 பேர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு டிஷர்ட் ஒரு டீ பேண்ட் வாங்கி போட்டு அந்த நபர் அந்த வண்டியில உட்கார வச்சு நாங்கள் இந்த காவல்துறை சான்று அதை எடுத்து வச்சுக்கிட்டு நேராக அந்த காப்பகத்துக்கு சேலத்திலேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில
போயிட்டு அந்த ஊத்தங்கரையிலேருந்து மொரப்பூருக்கு போகிற வழியில் ம் அந்த ஊத்துக்குளத்தூருக்கு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து புறப்படுறதுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு காவல்துறை சான்று நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கள் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்டனுக்கு ம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து போவோம். போனோம்னா அங்கே வந்து நர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் ம் படித்த செவிலியர் அங்கே இருப்பாங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 பேர். 180 பேர். ஆமாங்க. ம் இந்த மாதிரி ஒரு முதியவங்க, அனாதை, ம் ஆதரவற்ற நிலை, ஊனம் ம் அந்த காப்பகத்தில் அங்கே ஆல்ரெடி 180 பேர் இருக்கிறாங்க. ம் அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் இங்கே டெம்போ நிறுத்தினோம்னா போதும், அந்த செவிலியரும் அந்த காப்பகத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த வார்டன் ம் அவரும் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்தால் அழகாக அவரை வந்து தூக்கி இறக்கி வச்சுட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணி ம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து உட்கார வச்சு ம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ம் வந்து எங்களுக்கு அந்த முடியெல்லாம் வெட்டி நீட்டாக மொட்டை அடிச்சுட்டு நகம் பூரா வெட்டி கம்ப்ளீட்டாகவே எங்களுக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. சுத்தம் பண்ணி ம் அப்புறம் இங்கேருந்து போகும்போது அவர் எந்த நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு புகைப்படம் எடுத்துருவாங்க. ம் அப்புறமா வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டி அந்த இதெல்லாம் பண்ணி அவங்கள அந்த காப்பகத்தில் சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டியில் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காப்பகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் ம் ஏதாவது ஸ்பான்சர் வந்திருக்கும் ம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக எதிர்பார்ப்பாங்க. ம் ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டியில் நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்டு இருக்கும், இன்னைக்கு ஏதோ மேரேஜ் டே இருக்கும், பர்த்டே இருக்கும், மற்ற எல்லாருடைய ஸ்பெஷல் ஏதாவது இருந்தால் நமக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஒரு ஏமாற்றம் அடையாத படிக்க. அதனால இங்கிருந்து நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வாங்கிட்டு போயிருப்பேன். எது வாங்கினாலும் ஒரு பேஸ்ட் வாங்கினாலும் 180 பேஸ்ட் வாங்கணும், ஒரு லட்டு வாங்கினாலும் 180 லட்டு வாங்கணும், ஒரு டவல் வாங்கினாலும் 180 வாங்கணும். இப்படி அன்னைக்கு எனக்கு என்ன உண்டான ஒரு இதுயோ அதை நான் பான்சர் கொண்டு போயிருப்பேன். அது எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது, இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எப்படி வந்தது? எனக்கு நாங்கள் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். அதனால் வேதம் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் இப்படி திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஊனம், கண் பார்வை இழந்தவர்கள், தொழுநோயாளிகள், இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்முடைய சம்பாதியத்தில் ஒரு 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 பகுதி எஸ்டிமேட் மதிப்பீடு, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணும், ஒரு மாதம் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ வேணும், இந்த ஒரு ஒரு குழந்தை படிக்க வேணும்னா அந்த காலேஜ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற நம்ம எஸ்டிமேட் போடுறது கூட எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு ஒதுக்கி இந்த காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய மனதில் வந்து அது எங்களுக்கு வெளிப்பட்டதுனால நாங்கள் இந்த காரியங்களை செய்யறதுக்காக எங்களுக்கு நாங்கள் முன் வந்தோம். அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த காப்பகத்தில் வந்து அவங்க அந்த செவிலியர்கள் அவங்களை பரிசோதித்து என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க அந்த காப்பகத்தில் எங்களுக்கு ஒரு சான்று காவல்துறைக்கு காவல் ஆய்வாளருக்கு இந்த சான்று அவங்க வாங்கி வச்சுட்டு அவங்க அட்மிஷன் போட்டுட்டு எனக்கு வரும்பொழுது ஒரு சான்று வாங்கி கொடுப்பாங்க. காவல்துறை ஆய்வாளர் அவங்களுக்கு இந்த இந்த காப்பகத்தில் இருந்து இருக்கக்கூடிய மேனேஜர் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே வந்து தாங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் சேர்க்கப்பட்டதன் பொருளை வந்து தாங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் சேர்த்துக்கொள்ள சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி இப்படி பெயர் தெரியாத இந்த 60 வயது மயக்கத்தக்க முதியவர் வந்து தாங்கள் அனுப்பி வைப்பதன் மூலம் நாங்கள் இந்த நபரை எங்களுடைய காப்பகத்தில் சேர்க்கப்பட்டோம் என்பதையும் தாங்களுடைய கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து லெட்டர்படியில் அவங்க சீல் வச்சு எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அந்த காப்பி வாங்கிட்டு வந்து நாங்கள் காவல்துறைக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம், ஹேண்டர் பண்ணிடுவோம். அப்போ வந்து நாங்கள் இடையில வந்து சில நேரங்களில் காவல்துறைகிட்ட இருந்த சான்று வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இடையில ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும் கூட இடையில மற்ற அந்த மாதிரி அவங்க நம்ம வந்து ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஒவ்வொன்றும் வந்து
மூச்சே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அந்த நபரை நம்ம பார்ப்போம். சில நேரத்தில் நமக்கு பயமே வந்துடும். சில நேரத்தில் நம்ம வந்து கொண்டு போறோம், இடையில ஏதாவது ஒன்றாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம அந்த காவல்துறை சான்று தான் நமக்கு இப்படி நாங்கள் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம். இந்த வழியில் போகும்போது இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தைரியமா இந்த காவல்துறை சான்று எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி அவங்ககிட்டயே சேர்க்கப்படக்கூடிய அந்த சான்று எடுத்துட்டு வந்து காவல்துறைக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த சூழ்நிலையில எங்களுக்கு நாங்க வந்து ஒரு தைரியமா இந்த அதுல வந்து ரொம்ப ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, அதை மீண்டுமாக ஒரு 3 மாசமா ஒரு 4 மாசமா இன்னொரு நபரை நாங்க கூட்டு போகும்போது நாங்க இந்த சேர்க்கப்பட்ட நபரை என்னுடைய கண்களில் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இங்க நடக்க முடியாம இருந்த அந்த நபர் அங்க பார்த்தீங்கன்னா நடந்து நல்ல ஜம்மன் நடந்து வரதும் அந்த நபர் இவர் தானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துக்கு நம்மளே ஒரு சந்தோஷத்தை ரொம்ப ஒரு இதா இருக்குது. அந்த மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ அங்க அவங்களுக்கு வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் இருக்கு அந்த காப்பகத்துல. பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. பெரிய பெரிய அவங்களுக்கு சமைக்கக்கூடியவங்களுக்கு தனியா கிச்சன் தனியா இருக்குது. அவங்க டைனிங்ல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த கடப்பாக்கல்ல எல்லாம் போட்டு டைனிங்ல அது தனியா இருக்குது. அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய அறையில பாத்தீங்கன்னா டிவியில வச்சிருக்கிறாங்க. டிவி அது காலையில 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் இவங்களை வந்து அந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு அதெல்லாம் இது பண்றதுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து நல்லா சுத்தபத்தமா நல்லாவே இருக்குது. அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாம சேர்க்கப்பட்ட நபர் வந்து அவர் வந்து நல்ல ஒரு நிலைமையில நடந்து வராரு அப்படிங்கிறதும் எங்களை பார்த்து அவர் வந்து உடனே பார்த்துட்டு ஒரு சில நபரு உடனே என்ன பேச தெரியாது. அவங்களுடைய ஏதாவது ஒரு அந்த சைகை அந்த மூமெண்ட் நான் நல்லா இருக்கிறேன் நான் மகிழ்ச்சி தன்னுடைய மகிழ்ச்சியை அங்க வெளிப்படுறதுக்காக ஏதாவது ஒண்ணு அவங்க அந்த பேச்சில வந்து வெளிப்படும் போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படி இப்படிதான் வந்து வந்து ஈரோடு பகுதியில் இந்த சோலாறு இந்த நாடாளுமன்ற பெட்ரோல் பங்க் இந்திரா நகர் இப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு 30 நபர்கள் பக்கம் அங்கே எல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோம். அப்புறம் நான் செஞ்சதை பார்த்துட்டு ரயில்வேல டிடிஆர் ஒருத்தர் சதீஷ் ரயில்வேல டிடிஆர் அவர் சதீஷ் அவர் என்னுடைய நண்பராகிட்டு அவரை வந்து எப்படி செய்றீங்க என்ன செய்றீங்க சொல்லிக்கிட்ட அவரை கேட்டார். நான் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து அந்த டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர் அந்த 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 போஸ்டிங் இந்த கோட்டால அவர் அந்த போஸ்டிங் எடுத்தது ரைட்டுங்களா. அப்போ அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் சேர்த்துட்டு அடுத்தது எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் அவர் கான்டாக்ட் பண்ணி அவருக்கு நல்ல பெரிய அளவுக்கு டாக்டர் எல்லாம் போயிட்டு அந்த ஆசிரமத்துக்கு உண்டான பெனாயில் அதை சுத்தம் பண்றதுக்கு உண்டான அந்த காட்டன் துணி அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு அப்படி என்னை பார்த்து அவரே என்ன பண்ணாரு நல்ல பெரிய அளவுக்கு அந்த டிடிஆர் சதீஷ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த ஒரு டீமை உருவாக்கிட்டு அவரும் அந்த சமூக சேவையில நிறைய செஞ்சாரு. அதை எனக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நடந்தது. இப்படியாக இது செஞ்சு கொண்டு வருவோம். இப்போ இதை பார்க்குறவங்க இன்னும் எவ்வளோ பேர் செய்ய போறாங்க, உதவி செய்வாங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் படைச்சவங்கலாம் நிறைய பேர் முன் வருவாங்க, அந்த ஆசிரமத்துக்கும் உதவி செய்வாங்க. அவங்க பகுதியில் இருக்கிற உடல் ஊனமுற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே கொண்டு போய் நம்மளும் சேர்த்து விடலாம், இல்லை ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் கட்டாயம் மக்களுக்கு வரும். வந்தால் தான் வந்து என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மனநிலை நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு கான்டாக்ட் ஒரு ஃபெல்லோஷிப் வேணும் இல்லைங்களா. அவரை நாம தான் பராமரிக்கணும். அந்த பொறுப்பு வந்து இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எடுத்து செய்யும் பொழுது எத்தனையோ அது பெரிய ஒரு நல்ல காரியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருக்குது. இப்போ சக மனிதர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சக மனிதர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளால ஈண்டவரை நம்மளால அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், நிறைய நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், பண்ணாம கூட போகலாம். ஆனா உங்க நேரத்தை மட்டும் செலவிடப்பட்டால் போதும். என்னுடைய கருத்து அதுதான். உங்களுடைய நேரத்தை என்ன நீங்க போறீங்க வண்டியில போகும்போது அந்த நபரை பாக்குறீங்க, ஐயோ வா அப்படின்னு சொல்லி பிரேக் பிடிக்காம போயிடுறீங்க.
நல்லா பிரேக் பிடிச்சா மட்டும் போதும். ம். நல்லா பிரேக் பிடிச்சிட்டு ம். அந்த நபரை யாரு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நபர் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அன்னைக்கு ம். ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டீங்கன்னா ம். அந்த நபர் சாகுற மாதிரில என்ன பண்ணுறது அந்த நபருக்கு ம். தண்ணியும் ஆகாரமும் மருத்துவம் நல்ல ஒரு படுக்காரையும் கிடைச்சிடும். அப்போ நீங்க ஒரு அதிகபட்சமா ஒரு 4-5 மணி நேரம் செலவிடணும். 4-5 மணி நேரம் செலவிட்டா போதும் ஒரு நபருக்கு அந்த சாவர வரலுமே அவருக்கு நல்ல ஒரு ஆகாரங்களும் மருத்துவ சேவை மருத்துவ தேவைகளும் எல்லா காரியங்களும் சந்திக்கப்படும். அதனால நாம முடிஞ்சவர்களுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊனம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முதியோர் அல்லது வீட்டில் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் நபர்களுக்கு நாம அந்த எங்க காப்பகம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு காவல்துறைக்கு இந்த சான்று வாங்கி சேர்த்துட்டா போதும். அப்படி நமக்கு தெரியாத பட்சத்துல எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகத்துல 4வது தளத்துல அதுல உங்களுக்கு என்ன இருக்கும், மக்கள் சமூக சேவை அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துல. அந்த பிரிவுல போய் நாம எங்கெங்கெல்லாம் முதியோர்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கண் பார்வையில் இருந்த இவங்க இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க, ஊனமுற்ற சிறுவர்கள் எங்க இருக்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட சிறுவர் பள்ளிக்கூடம் எங்க இருக்குது, அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் எங்கெங்க இருக்கிற முழு விலாசமும் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல கிடைக்கும். கலெக்டர் ஆபீஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். அதை நம்ம போய் கேட்டோம்னா அவங்க இந்தந்த இடத்துல இப்படி செயல்பட்டு வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நாம இந்த நபர்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா அந்த நபரை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம். அப்படி ஒரு காரியம் நம்ம பண்ணும்போது அது மிக்க ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா, இப்போ விதவைகளுக்கெல்லாம் நீங்க எந்த மாதிரி உதவிகள் செய்றீங்க? விதவைகளுக்கு அப்படின்னா இப்போ சமீபத்தில் கொரோனா அந்த காலகட்டத்தில் விதவைகளுடைய 2-3 குழந்தைங்கள்லாம் கூட இருக்கலாம். அந்த நேரங்களில் அந்த அம்மா வேலைக்கு போய் அந்த ஊதியத்தை பெருக்கி அந்த குடும்பத்தில் ஒரு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் எங்கேயும் வெளியவே போகக்கூடாது அப்படின்னா அங்கே எப்படி வீட்டு வாடகை கட்டுவாங்க, குடிப்பாங்க, செய்வாங்கன்னு சொல்லி நான் இது பண்ணி ரொம்ப ஒரு நலிந்த ஒரு கிராமம் இந்த பச்சைப்பாளையம். அங்கே வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுடைய குடும்பத்தை சரிவர பராமரிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த விதவைமார்கள்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அரிசியோ பருப்போ அந்த எண்ணெய் அவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய, ஏன்னா யார் என்ன அப்படிங்கிற நபர் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது, ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்களை கூப்பிட்டு அதுக்கு உண்டான அந்த அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்து அந்த விதவைமார்களுக்கு இந்த வேலை இல்லாத காலங்களில் இந்த மாதிரி உதவியெல்லாம் நீங்கள் கொடுங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படி பண்ணியிருக்கிறோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செய்து நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அவங்கள நாங்களே கூப்பிட்டு சேர்த்துக்குவோம். இந்த சின்ன உதவியோடு செய்யுங்க. இது எல்லாருக்குமே பயனடையணும். தயவு செய்து மற்றவர்களுக்கு பகிருங்க. ஐயா, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க. அதற்காக இந்த விடியல் முரசு சேனலின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க, நன்றி. இது கண்டிப்பாக இது நீங்கள் ஒளிபரப்பி மற்ற பிள்ளைகளுக்கு, இது ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய சேனலுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.